Hi, this is Santhosh. So, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னது, அது எப்படி பண்ணுறது, என்னென்ன வேஸ்லாம் இருக்குது பண்ணுறதுக்கு, சரிங்களா, என்னென்ன நெட்வொர்க்ஸ் இருக்குது, அது எப்படி ப்ரமோட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி என்ன சிஸ்டம் இது, சரிங்களா. ஸோ ஜீரோவில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவும், சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா. அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. நிறைய பேருக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்காது, என்னடா எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரமோட் பண்ணுறது, எப்படி மக்கள்லாம் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன வேஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன நெட்வொர்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகிடும், சரிங்களா. சரி வாங்க. சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னது? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒருத்தவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் விற்று கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா கமிஷன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா. நான் இதுதான்ப்பா நான் வந்து சேல் பண்ண போகிறேன், மக்களுக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறேன் இப்படிங்கிறது நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க. அதை ப்ரமோட் வந்து வேறு மக்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஓனர் ஆஃப் த ப்ராடக்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு கமிஷன்ஸ் தருவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதில் போய் ஜாயினும் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அஃபிலியேட் நெட்வொர்க்கு எதுன்னே தெரியாமல் நீங்கள் எந்த ப்ராடக்ட் நீங்கள் போய் சேல் பண்ணுவீங்க, எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு வெப்சைட்டும் இருக்குது, ஃபேமஸான வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் நான் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், சரிங்களா. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பேங்க் இருக்குது, அடுத்து ஜேவிஸூ இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஜங்ஷன் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் இருக்குது, கமிஷன் ஜங்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஷேர் சேல் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரமோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரமோட் பண்ண ப்ராடக்ட் மக்கள் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து காசு தருவாங்க. சிம்பிள். நிறைய பேர் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நிறைய பேர் வந்து கிளிக் பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா கிளிக் பேங்க் வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஒர்க் ஆகாது. அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ கிளிக் பேங்க் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வந்து சஸ்பென்ஷன் ஆகிடுச்சு, அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இது விட்டுருங்க. அதுக்கு பதிலாக மிச்சம் ரிமைனிங் நான் ஒரு 3-4 இது சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்த இதில் நான் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நான் சொல்கிறேன், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேவிஸூ இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஜங்ஷன் இருக்குது. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் மை அஃபிலியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரீசெண்டாக தான் நான் க்ரியேட் பண்ணேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக, சரிங்களா. இதில் வந்து நான் வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்னுக்குள்ளே நிறைய உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸாக உங்களுக்கு வந்து காமிப்பாங்க, சரிங்களா. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மர்ச்சன்ட்ஸ் வந்து நம்ம வந்து சர்ச் ஃபார் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு இருக்க இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இப்போ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் யாராவது ஒருத்தங்க வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதே மாதிரி ஹை பேயிங் ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா $33 நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணோன்னா நமக்கு வந்து 33% கமிஷன்ஸ் கிடைக்கிது. அப்போது $33 இந்த ஒரு ப்ராடக்ட் விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 15% சேல்ஸ் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா $10 கிடைக்கிது, 10% per சேல் இந்த மாதிரி கிடைக்கிது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதில் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண போகிறீங்களோ அதை, சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு இதில் இருக்கிற எல்லா வெப்சைட்டும் சரி, கமிஷன் ஜங்ஷன் அண்ட் ஜேவிஸூ அண்ட் கிளிக் பேங்க், ஸோ அது அடுத்த வர என்ன வெப்சைட்னாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ண உடனே அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, நான் உங்களுக்கு வந்து இதை அப்ரூவல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டை எப்படி ப்ரமோட் பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ எப்படி வந்து ப்ரமோட் பண்ணுவீங்க, எது மூலமாக ப்ரமோட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுவேன், நான் வெப்சைட் மூலமாக ப்ரமோட் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து சொல்லணும். அதுக்கடுத்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் பண்ணுவாங்க. இப்போது நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ வெயிட் லாஸ்ன்னு சொன்ன உடனே நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட லேண்டிங் பேஜை நம்ம பார்க்கணும். லேண்டிங் பேஜ் ஓப்பன் பண்ணுவோமா? இங்கே ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்களோட லேண்டிங் பேஜ் இருக்குது. ஸோ நம்ம லேண்டிங் பேஜ் பார்த்தோன்னே தெரியும், ஓகே இந்த லேண்டிங் பேஜ் மக்களும் போவாங்க, பார்த்தோன்னே வாங்குற மாதிரி ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பராக இருக்குது, ஓகே இதில் வந்து எல்லாமே நல்ல தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது, சரிங்களா? ஓகே இப்போ நான் வந்து இதை தான் ப்ரமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஜாயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எல்லா வெப்சைட்லையும் இருக்கும், சரிங்களா? கிளிக் பேங்க் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லையும் இருக்கும், சரிங்களா? நம்ம இவங்க கிட்ட வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நான் வந்து அக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து எது மூலிமா நான் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ ஹேவ் அ டார்கெட்டட் niche website. I will promote your product through my website. So my website is about health related. So இந்த மாதிரி வந்து health related இந்த மாதிரி நீங்கள் சொன்னோன்னா ஓகே ஹெல்த் ரிலேட்டடாக அப்போ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை எதுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அப்ரூவல் பண்ண வாட்டிக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து கிளிக் ஆன லிங்க் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து சில ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அப்ரூவல் ஆகின லிங்க், சரிங்களா? என்னோட வந்து பிளாகிங் நீச் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேம்ஷீட் இந்த மாதிரி ஹோஸ்டிங் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து சில விஷயம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அப்போ வந்து அப்ரூவல் கிடச்சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ரீசென்ட்லி ஜாயின்ட் உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே கெட் லிங்க்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட லிங்க் வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிங்க் இருக்குது இல்லையா? ஸோ இந்த லிங்க்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரமோட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லேண்டிங் பேஜ் வந்து வந்துடுது பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த லிங்க்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரமோட் பண்ண போகிறோம். இப்போ அந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் தெரியும், அதாவது HTTPS இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லிங்க். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரமோட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு பேனர் வேணும் அப்படின்னா பேனர்ஸும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை கஸ்டம் லிங்க் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் லிங்க்கும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா வெப்சைட்டுக்கும். இந்த வெப்சைட்டுக்கும் சரி, கமிஷன் ஜங்ஷன் அண்ட் ஜேவிஸுக்கும் சரி, கிளிக் பேங்க்கும் சரி, இன்னும் இதே மாதிரி வேறு என்ன வெப்சைட் இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த ப்ரொசீஜர் தான், சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து அந்த லேண்டிங் பேஜை ப்ரமோட் பண்ணணும். இது ஒன்று, சரிங்களா? அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்க, ஸோ எது மூலமாக நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ரெண்டு விஷயங்கள் நமக்கு இருக்குது, ரெண்டு வே இருக்குது நமக்கு, சரிங்களா? இந்த ரெண்டு வேல ஒன்று ஃப்ரீ வே இருக்குது, ஒன்று பெய்டு வே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ வே அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? கூகுளில் போய் கூகுள் சைட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுள் சைட் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம்னா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பிளாங்க் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜோட டைட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பற்றி தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இங்கே நல்ல ஒரு ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்க, வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்லிங்க் இதுதான் இதுக்குள்ளே தான் உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணணும், பேஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் இமேஜஸ் கொடுக்க போகிறீங்க அதை கொடுத்துக்கலாம். இமேஜஸ் கொடுத்தோன்னே இதுக்குள்ளே நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு பக்கா வெப்சைட் மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு காசும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே யூடியூப் வீடியோ வந்து எம்பெட் பண்ணிக்கலாம், கேலண்டர் எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கூகுள் சைட்டில் இருக்குது, சரிங்களா? இது ஒரு வே. ரெண்டாவது வே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட். நம்ம கிட்ட ஒரு சொந்தமாக ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமாக நம்ம வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா ஹோஸ்டிங்கை தவிர வேறு வழியே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா? ஒரு வெப்சைட், ஒரு அஃபிலியேட் வெப்சைட்டுக்கு வந்து ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா மக்களை வந்து ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சர்ச் பண்ணுறாங்க, அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது அவங்க வந்து அந்த இது வந்து போய்ட்டு வேறு ஒரு அஃபிலியேட்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், சரிங்களா? நிறைய பேருக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான் ஹோஸ்டிங்கு, வருஷத்துக்கு 500 ரூபாய் தான் ஹோஸ்டிங், இப்படி நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஆனால் அதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க, சரிங்களா? இப்போதைக்கு சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா ஹோஸ்டிங் வந்து பல வருஷமாக அவங்களோட வெப்சைட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நேம்ஷீப் இருக்குது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் மணி இருக்குது அப்படின்னா வந்து ப்ளூ ஹோஸ்ட் அண்ட் சைட் க்ரௌண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஹோஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கிட்டு நமக்குன்னு ஒரு சொந்த ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம்.
இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இவங்க உங்ககிட்ட ஒரு சொந்தமாக ஒரு வெப்சைட் இருக்குது, நல்ல பிராண்டடாக பக்கவாக இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. சரிங்களா? ஒரு ட்ரஸ்ட், ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆகும். அப்போது அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் வே. 2 இது சொல்லிட்டேன்னா சரி. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, அஃபிலியேட் நெட்வொர்க்கை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு, அதை ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டாவது அந்த லிங்க்கும் நம்ம வந்து எடுத்தாச்சு. மூணாவது என்ன பண்ணியாச்சு, வெப்சைட்டும் உருவாக்கியாச்சு. இப்போ அந்த வெப்சைட்டை நம்ம வந்து எங்கே ப்ரமோட் பண்ணலாம், அதுக்கும் ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் என்ன பண்ணுறதுன்னா கோராவில் இப்போ நான் உங்களை போய் காமிக்கிறேன். அதாவது கோராவில் வந்துக்கோங்க. கோரா வந்தோடனே பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு க்ரோ ஹேர் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். அதே மாதிரி ஹவு டு லூஸ் வெயிட், ஹவு டு கெயின் வெயிட், இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஹவு டு க்ரோ ஹேர்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பிளாக் போஸ்ட் நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா? நீங்கள் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பண்ண உடனே பாருங்கள், கடைசியாக எல்லாமே ஆடியன்ஸாக ரீட் பண்ணுவாங்களா. நான் ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களோட ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஹேர் ரீஸ்டோர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இதுதான் அவங்களோட அஃபிலியேட் லிங்க்னு அர்த்தம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு வெப்சைட்டுக்கு ஓடிடும். டன். இப்போ பாருங்கள், இந்த வெப்சைட் யாரோட வெப்சைட்டு, அது யார் போஸ்ட் எழுதுறாங்களோ அவங்களோட வெப்சைட் தான், ஓன் வெப்சைட்டு தான். அவங்க இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அப்போது மக்களுக்கு உண்மையாகவே அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த லேண்டிங் பேஜ் ஒன்று கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்களா, ஏன்னா அவங்களுக்கு முடி இல்லை, அவங்களுக்கு வளரணும். அப்போ கண்டிப்பாக இதை பார்த்த உடனே கண்டிப்பாக வாங்கியே தீருவாங்க. இதில் பாருங்கள் எத்தனை வியூஸ் வந்திருக்குன்னு பாருங்கள், எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 5.7K வியூஸ் வந்திருக்கு. அப்போது 5.7K 5000 பேர்கிட்ட 6000 பேர்கிட்ட இதை வந்து பார்த்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, ஒரு 100-200 பேராவது வாங்கியிருப்பாங்க. அப்போ 200 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கோரா மூலிமா நம்ம வந்து சர்ச் பண்ணி அங்கே ஒரு டீட்டெயில்டாக ஒரு பிளாக் போஸ்ட் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளோட அஃபிலியேட்டிங் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரஸ்டடாக இருக்கணும் அந்த பிளாக் போஸ்ட். சரிங்களா? டன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா medium.comல நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து ஒரு டீட்டெயிலாக பிளாக் போஸ்ட் எழுதிட்டு அங்கேயும் நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 வே சொல்லிட்டேன்னா சரி. இப்போ 4 இது முடிஞ்சு. இப்போ 5வது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு பேஜ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இது வரேன் வச்சுக்கோங்களேன், வெயிட் லாஸ்ன்னு இருக்குது. இதில் பாருங்கள் 4300 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி பாருங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேலே வந்து போஸ்ட்லாம் இருக்குது. இங்கே ஒவ்வொரு இதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், எத்தனை லைக்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கோங்க. 7000 லைக்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 15000 லைக்ஸ். அண்ட் இங்கே பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 7000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. இங்கே பாருங்கள் 5 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஹேர் க்ரோத்னா இங்கே 600 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 lakhsக்கு மேலே வந்து போஸ்ட் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் மீடியா பேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பேஜஸ் இருக்காங்க இல்லையா, இன்னொரு பேஜஸ் ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ்க்குன்னு ஒரு பேஜஸ் இருக்கும். அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த பேஜை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அந்த லிங்க் உங்களோட அஃபிலியேட் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அண்ட் அதுக்கு முன்னாடி சில குரூப்பில் வந்து இந்த மாதிரி லிங்க் வந்து பேஸ்ட் அலோடு கிடையாது. ஏன்னா அட்மின் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது காசு கொடுத்து கூட நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்து கூட நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஒரு வே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? சரிங்களா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், ரெண்டாவது லிங்க் எடுக்கணும், அதுக்கடுத்து ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜாவது நம்மக்கிட்ட இருக்கணும், அந்த வெப்சைட்டை வந்து ப்ரமோட் பண்ணணும். இந்த வெப்சைட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. அதுதான் கோரா, மீடியம் இந்த மாதிரி வந்து ஃபாரம்ஸு, கொஸ்டின் ஆன்சர் சைட் இந்த மாதிரி சைட்டில் வந்து பண்ணுறோம். அதுக்கடுத்து சோஷியல் மீடியா பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது மூலிமா நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரிக். சரிங்களா? நான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்து இதுலேயே என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, சோஷியல் மீடியா பேஜ் எப்படி நம்ம வந்து க்ரோ பண்ணலாம், அது எந்த மாதிரி பேஜஸ் நம்ம உருவாக்கலாம். சரிங்களா? அப்புறம் கண்டென்ட் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ நான் சொல்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, டேக் கேர்.